Hi friends, இன்னைக்கு வந்து June 29, 2024. இன்னைக்கு சாட்டர்டே friends. இன்னைக்கு சாட்டர்டே லஞ்சுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கலாம். இதில் வந்து செம்மையான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து சட்டியில் வந்து சாப்பாடு செஞ்சுருக்குறோம். அதுவும் ஹெல்த்தி தான். சின்ன பசங்களுக்கு ரொம்ப முக்கியம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு தேவையான ரெசிபி இந்த விலாகில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஓரக்கண்ணால அதே மாதிரி போடா கண்ணா. இதுதான் அந்த டிஷ்ஷு. இது வந்து வல்லாரக்கீரை. இது வச்சு நம்ம துவையல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஞாபக சக்திக்கு ரொம்ப தேவையானதுன்னு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு மறந்துடுறது அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம குழந்தைங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே இப்போ வயசானாலும் ஞாபக சக்தின்றது கம்மியாக தான் இருக்குது. எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம துவையல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, சின்ன ஸ்பூன் சைஸு தான் நான் வச்சுருக்கிறேன். 1.5 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் ஸ்பூன் தான் அது. ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் வந்து ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம். தனியா, உளுத்தம்பருப்பு, அப்புறம் துவரம்பருப்பு, போட்டாச்சு. கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, இதோட வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். நம்ம இது ரொம்ப இன்னும் குவான்டிட்டி கம்மியாகவும் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 பேர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனே சேர்த்துக்கலாம். பருப்பு கம்மி பண்ணிவிடுங்க. நம்ம பருப்பு கம்மி பண்ண டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். சீரகம் வந்து உடனே போட வேணாம், அது வறுந்துட்டு பிறகு அப்புறம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இது தீஞ்சிரும். பருப்புங்க கொஞ்சம் நேரம் ஆகும் வறுக்கிறதுக்கு, அதால் தான் சீரகம் இன்னும் போடல. இது என்ன பண்ணுவேன்னா சாதத்தோடு பிசைஞ்சு கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம துவையல் மாதிரி பண்ணி சைடில் வச்சோம்னா கலந்துக்க மாட்டாங்க. நான் வந்து பசங்களுக்கு கிளறி கொடுத்துருவேன். நம்ம சாதம் வெரைட்டி ரைஸ் மாதிரி கிளறி கொடுத்துருவேன், அவங்க சாப்பிட்ருவாங்க. பெரியவங்களாக இருந்தால் நம்மளே சாதத்துக்கு வச்சு கொஞ்சமாக பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து பருப்பு நல்லா வந்து வறுந்துருச்சு. இப்போ சீரகம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் சின்ன வெங்காயம். இந்த சாமானுங்களாம் வந்து ரொம்ப அதிகமாக போட்டாலும் வந்து டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸு, நல்லா இருக்காது. அதால் நம்ம கீரை அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம், ரொம்ப அதிகமாக போட்டோம்னா நல்லா இருக்காது. சின்ன தக்காளி 2 சேர்த்துருக்குறேன். ரொம்ப சின்னதாக இருந்தது, அதால் 2 போட்டேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் போட்டுக்குங்க. இது இந்த அளவுக்கு கீரைக்கு வந்து நான் எடுத்துட்டுருக்கிறேன் எல்லாம். இது அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதோட கீரையை சேர்த்துடலாம்.
ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை நல்லா வேகட்டும். இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு செய்ய போகிறேன். தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு, துவரம்பருப்பு அதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கீரை நல்லா வெந்துருச்சு. இதை நிறுத்திட்டு இந்த உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வறுத்தோம்ல, அது இதோடு சேர்த்து தண்ணி விட்டு துவையல் மாதிரி திக்காக அரைச்சிக்கலாம். வறுத்த பருப்புலாம் போட்டாச்சு. அதோட ஒரு பூண்டு அளவுக்கு வந்து உரிச்சிட்டு அதுக்கப்புறம் இதையும் போட்டு அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு வந்து முன்னாடியே போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இல்லை இதை முதல்ல அரைச்சி பார்க்கலாம். திக்காக வந்துச்சுன்னா அப்படியே நிறுத்திடலாம். துவையல் வந்து தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அப்படியே என்னது அதுமாரி உரல்ல அரைச்ச மாதிரி அரைச்சி வச்சிருக்கிறேன். துவையல் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாகவும் அரைச்சிக்கலாம், மையவும் அரைச்சிக்கலாம். சும்மா லைட்டாக நான் கொரகொரம் தான் அரைச்சிருக்கிறேன். அந்த பருப்பு அதெல்லாம் வந்து நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு வந்து அதிலே போட்டு அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். சேப்பங்கிழங்கு வந்து வேக வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சேப்பங்கிழங்கு ஃப்ரை. நல்லா 2 முறையாக அலசிட்டேன். இந்த உப்பு போட்டு வேக வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரசம், தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குது. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊர் ஸ்டைல் பருப்பு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சேப்பங்கிழங்கு செய்ய போகிறோம். சேப்பங்கிழங்கு தவா ஃப்ரை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் வந்து காட்டுறேன். சேப்பங்கிழங்கு வந்து அந்த குழன்னு இல்லாமல் செய்கிறது எப்படின்றது தான். நிறைய பேருக்கு வந்து சேப்பங்கிழங்குனாலே அந்த குழப்புல பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது தான். அதுக்காக நம்ம எப்படிலாம் அந்த குழப்பு இல்லாமல் நம்ம செய்யலான்றது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடியே வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் போட்டிருக்கேன். அதையும் நான் லிங்க் தரேன். இப்போ வந்து அந்த சேப்பங்கிழங்கு எப்படி பண்ண போறோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சேப்பங்கிழங்கு நல்லா வேக வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். தோல் எல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நம்ம இதோட ஆட் பண்ண போறோம். அந்த குழப்பு இதில் இருக்கிற குழப்பு அப்சர்வ் பண்ற மாதிரி ஒரு சாமானை நம்ம சேர்க்க போறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை வந்து தாளிப்புக்காக. இதுவும் வந்து நம்ம தாளிப்புல தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம். இது தனி ப்ராசஸ். இதுதான் வந்து நம்ம கிழங்கோட சேர்க்க போகிறோம். இது வந்து கடலை மாவு, இது கார்ன்ஃப்ளோர், அப்புறமா வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கிழங்கு ஏற்கனவே வந்து நமக்கு ஈரப்பதமாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா தண்ணி தெளிச்சுக்கலாம். இன்றைக்கி நல்ல கிழங்கு வந்து சூப்பராக வெந்துருச்சு. அதால் நம்ம தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாவை வந்து நம்ம அப்படியே இதோட பொறுமையாக பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா பவுட்ரு வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் கிழங்கோட. அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ தவா ஃப்ரை மாதிரி தான் பண்ணோம். இது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் வந்து நிறைய ஊற்றிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டீப் ஃப்ரை கிடையாது, தவா ஃப்ரை மாதிரி ஆயில் போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம பொரியலுக்கு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுவோம். அந்த மாதிரி இல்லாமல்
ஓரளவுக்கு அடி ஒரு 5 ஸ்பூன் ஊற்றுற அளவுக்கு இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, உளுத்தம்பருப்பு, மெயினாக வந்து கண்டிப்பாக பூண்டு சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரை வந்து நம்ம இது அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதோட ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் சூப்பராக இருக்கும். பூண்டு எப்போவுமே வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணோம்னாலே செம்ம வாசமாக இருக்கும். அதில் பூண்டு வந்து தோலோடு அப்படியே நசுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். மாமூலாக பொரியலுக்கு இவ்வளோ எண்ணெய் ஊற்ற மாட்டோம். நம்ம வந்து தவா ஃப்ரை பண்ணுறதுனால ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் தாராளமாக ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம். இது வந்து அந்த மாவு கிளறினது தான், என்னதுடா கரண்டிலன்னு பார்க்காதுங்க. கை வந்து பிசுன்னு இருந்ததுனால நம்ம ஓரளவுக்கு அப்படியே மேலே இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முறை கரண்டியில் வந்து கிளறி விட்டேன். அதால் கரண்டி எப்படி இருக்குது மாவு. வெங்காயம் வதங்கிருச்சு. அப்படியே வந்து கிழங்கு சேர்த்துக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராசஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்கும். இந்த அளவுக்கு இருக்குதுல்ல கிழங்கு, அப்புறம் பாருங்கள் பாதி ஆயிரும். அப்படியே நம்ம சிம்மில் வச்சுட்டு இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம். தீர மாதிரி இருந்தால் நீங்கள் சிம்மில் ஃபுல்லாகவும் வச்சுருங்க. இதை மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போட்டுட்டோம், கரண்டியே போடக்கூடாது, அப்படியே திருப்பி விட்டுடணும். திருப்பி விட்டுட்டு அப்படியே ஃப்ளாட்டாக தள்ளிக்கலாம். நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும், கிழங்கு நிறைய இருக்கிறதுனால. இப்போ ஒரு மூடி போட்டுக்கிறோம். அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கிறோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து திருப்பி விடலாம். நல்லா சூப்பராக முருகலாக வந்தாச்சு. நான் இப்படி திருப்புறம் பாருங்கள். சவுண்டு வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து முருகலாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறுத்த வேண்டியது தான். நம்ம எதுக்காக மூடி போடுறோன்னா வந்து மாவு நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தாலும் எதாக இருந்தாலும் வந்து நம்ம மூடி போட வந்து அந்த கூட ஆவியும் அந்த அப்படியே ப்ரெஷர் இருக்கிறதுனால நல்லா வெந்துடும். கடலை மாவுன்றதுனால நல்லா வேகலைன்னா கண்டிப்பாக வயிறு வலிக்கும். அதால் தான் வந்து நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா குழி விடுறது. அதே மாதிரி வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்றி வச்சாலும் தீஞ்சிரும். நம்ம சிம்மில் வச்சு தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து, அப்படி இல்லைன்னா நம்ம டீப் ஃப்ரை மாதிரியும் பண்ணலாம், இல்லை தவா ஃப்ரையே கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டும் செய்யலாம். நான் பொதுவாக வந்து மொத்தமாக போட்டு பொறுமையாக பண்ணிடுவேன். ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தோசை கல்லோ கொஞ்சம் தவா பெருசாவோ அகலமாக இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் விட்டு கொஞ்சமாக காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ச் போடலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அப்படியே தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். ஈவனாக வந்து நம்ம அந்த மாவு கோட்டிங் வந்து இன்னும் கம்மியாக வேணும்னாலும் நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃபுல்லாக ஒரு லேயர் மாதிரி வந்துச்சுன்னா அந்த முருகலாக வேணும்னிங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணலாம். ரொம்ப வந்து இந்தளவுக்கு மாவு வேணான்னிங்கன்னா நம்ம தாளி போட்டு காய் கொட்டிட்டு லேசாக தூவி விட்டு வதக்குனிங்கன்னா வந்து லைட்டான கோட்டிங் இருக்கும். இந்தளவுக்கு வந்து முருகலாக இல்லைன்னாலும் முருகலாக இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டோம்னா ஒரு நல்லாயிருக்கும். ஒரு லேயர் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் நமக்கு. அதால் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாம் சமைச்சு வச்சாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. சாட்டர்டே இன்றைக்கி. இப்போ சாப்பிட உக்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது பார்க்கலாமா? சாப்பாடு, சேப்பங்கிழங்கு தவா வறுவல், வல்லாரை துவையல், பருப்பு குழம்பு, தக்காளி ரசம். இதை பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் எம்மியாக எனக்கு உடனே சாப்பிட்ணுன்னு இருக்குது. இப்போ வந்து சாப்பிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிழங்கு வந்து பர்பஸாக நமக்கு எவ்வளோ நல்லதுன்னா
முட்டி வலி இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழகுழப்பாக இருக்கிற ஐட்டம்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப முட்டி வலிக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அம்மாவுக்காக நாங்கள் திருப்பதிக்கு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். இந்த மாதிரி முட்டி வலிக்காக தான். அவங்க சொன்ன புறக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கே தெரியும். வெண்டைக்காய், புளிச்சக்கீரை, இந்த சேப்பங்கிழங்கு இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு வந்து இதில் இருக்குது போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. எந்த காயாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். நமக்கு இதுதான் தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நம்ம சாப்பிட்டு வைப்போம். அதோட பலன் நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாக இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.